நீங்க இன்னைக்கு காலையில பஸ்ல கவர்மெண்ட் பஸ்ல போயிருக்கீங்க. அப்போ அங்க ஒரு ஓட்டை விழுந்து படியில அதுல இருந்து விழுந்ததா எல்லாம் இதெல்லாம் பார்த்தோம், வீடியோஸ் இதெல்லாம். இது எப்படி நடந்துச்சு? பஸ்ல ஏற்கனவே ஓட்டை இருந்ததால போற பஸ்ல திடீர்னு அந்த இது விழுந்துருச்சா? ஓட்டை இருந்துச்சான்னு நான் பார்க்கல. என்ன சொல்றது, காலையில 8 மணிக்கு எப்பயும் போல வேலை கிளம்புனேன். நான் வந்து இங்கே என்எஸ்கே நகர்லேருந்து எம்எம்டியில் வேலை பார்க்குறேன். அங்கேருந்து வேறு பஸ் மாறி போவேன், இல்லை ஷேர் ஆட்டோவில் போவேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது அம்ஜிகரை ஸ்டாப் வந்தோடனே அடுத்த ஸ்டாப் நான் இறங்குற ஸ்டாப். சரி இறங்கலான்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே முன்னாடியே போய் நின்றுடுவேன், அந்த ஒரு ஸ்டாப் முன்னாடியே. அடுத்த ஸ்டாப் இறங்கணுன்னா சரி எந்திரிச்சு நிற்போன்னு சொல்லி அம்ஜிகரை பஸ் ஸ்டாப் தாண்டினோடனே ஃப்ரண்ட்டில் இருந்த நான் லாஸ்ட்டு சீட்டில் உட்காந்துட்டு இருந்த கார்னரில் நான் என்ன பண்ணேன், எனக்கு முன்னாடி இருந்த சீட்டு கம்பியை பிடிச்சிக்கிட்டு எந்திரிச்சேன். நான் காலம் வெறும் ஊன்ன மட்டும்தான் செஞ்சேன். அது என்ன ஆச்சுன்னா 2 காலம் புதக்குன்னு உள்ளே போயிடுச்சு ஃபுல்லாகவே. இது வரைக்கும் நான் உள்ளே போயிட்டேன். இந்த கம்பி மட்டும் பிடிச்சிட்ருக்கேன். நீ என் கையை வச்சு அந்த அடுத்த சீட்டோட இது வச்சு ஊனிக்கிட்டு தான் நான் பிடிச்சிட்ருக்கேன். நான் வந்து வண்டி ஸ்டாப் பண்ணுங்கன்னு கத்திட்டே இருக்கேன். அதை யாரும் கவனிக்கலையா என்னன்னு தெரியல. எனக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன நினச்சாங்க, நான் அந்த சீட்டை விட்டு கீழே விழுந்துட்டேன். நான் பஸ்ஸு ஓட்டையை போட்டு விழுந்தேன்னு தெரியாது அவங்களுக்கு. நான் சீட்டை விட்டு தான் கீழே விழுந்திருக்கேன்னு நினச்சிக்கிட்டு அவங்கள ஒன்றும் இல்லை எந்திரிங்க அப்படின்னு சொல்லி என்னை எழுப்புனாங்க. இல்லை நான் ஃபுல்லாக கீழே போயிட்டேன், பஸ்ஸை ஸ்டாப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு நான் கத்த ஆரம்பித்தேன். அவங்களும் கத்தி அந்த பஸ்ஸை ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணோடனே அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் என்னை சேர்ந்து தூக்குற மாதிரி ட்ரை பண்ணாங்க. நான் சொன்னேன், நான் மொத்தமாக கீழே போயிட்டேன், காலை கீழே தான் இருக்குது, தரையில் தான். நான் என்ன பண்ணுறேன், நான் கீழே இருந்தே நான் என்னால் வர முடியுதா பார்க்குறேன், என்னை மேலே தூக்காதீங்க, நீங்கள் தூக்குனீங்கன்னா அந்த ப்ளோடெல்லாம் எனக்கு திரும்பி குத்த ஆரம்பிக்கும்னு சொல்லி நான் என்ன பண்ணேன், கீழ் வழியாகவே என்னால் இது பண்ணி எனக்கு நான் இது இவ்வளோ தூரம் போயிட்டேன், வேற இங்கே மட்டும்தான் போகணும், எனக்கு போவேன்னு அந்த இது இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், சரி கீழேருந்தே போயிடுவோன்னு கீழேருந்தே போய் பஸ்ஸுக்கு கீழே அந்த பேக் சைட்லேருந்து உருண்டுக்கிட்டே நான் வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து பப்ளிக்லாம் தூக்கி உட்கார வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து கொஞ்சம் இது பண்ணாங்க. அந்த மாதிரி நேரம் வந்து எனக்கு கொஞ்சம் படபடப்பாக ஆயிடுச்சு. ஒன்றும் எனக்கு எதுவும் பேச கூட தோணலை எனக்கு அந்த டைமில். அப்படியே தான் நின்றுட்டேன். நான் எவ்வளோ தூரம் அப்படியே அந்த நீங்கள் கீழே விழுந்து அப்படியே போகிற மாதிரி ஆயிடுச்சு? 2 நிமிஷம் இருக்கும். அம்ஜிகரையில் எந்திரிச்சேன். கரெக்டாக வந்து என்எஸ்கே தாண்டி தான் வண்டி நிப்பாட்டினாங்க. அது என்ன என்எஸ்கே இல்லை, ஸ்கைவாக் தாண்டி தான் வண்டி நிப்பாட்டினாங்க. அது வரைக்கும் நான் தொங்கிட்டு தான் இருந்தேன், அதை ஸ்ட்ராங்காக அதை பிடிச்சிக்கிட்டு. நான் ஒரு வேளை ஏதாச்சும் ஒன்று லூஸ் விட்டு இருந்தாலும் எனக்கு ஏதோ ஒன்று ஆயிருக்கும் கண்டிப்பாக. இப்போ உங்களுக்கு இதில் என்ன ஏதாவது அடிபட்டிருக்கா? சிகிச்சை எடுத்துக்கிட்டீங்களா? இப்போ எப்படி இருக்கீங்க? சிகிச்சைலாம் எதுவும் எடுக்கல. எனக்கு வந்து காலையிலேருந்து யார்கிட்டையும் சொல்லணும்னு தோணக்கூட இல்லை. எனக்கு அது ஒரு ஷாக்கிங்காக ஒரு பயமாகவே இருந்துச்சு. அதனால் நான் யார்கிட்டையும் எதுவுமே ஷேர் பண்ணலை. அங்கே இருந்த ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணா வந்து இதை வீடியோ பிடிச்சிருக்காரு போல். அவர் பிடிச்ச வீடியோ வந்து என் நம்பருக்கு அமுச்சு விட்டார். எதுக்கோ இது வெய்மா அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டார். சரின்னு அப்புறம் அவங்களே ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணாங்க, என்னை எடுத்துகிட்டு போய் என்எஸ்கே நகரில் அவங்களே ட்ராப் பண்ணிட்டு தான் அவங்க போனாங்களே. எனக்கு நான் இன்னும் எடுக்கல. ஆனால் எனக்கு வந்து இங்கே எல்லாம் பெயினாக இருக்குது கொஞ்சம். அந்த இப்படி தொங்குனதால் இதெல்லாம் கொஞ்சம் இங்கே தொடையில் இங்கே கொஞ்சம் இதெல்லாம் பெயினாக தான் இருக்குது. கொஞ்சம் உள்காயமாகவே தெரியுது. இன்னும் வெளியில் எதுவும் அடிப்பட்ட மாதிரி இல்லை. அதை தொங்குன இதில் எனக்கு கொஞ்சம் பதட்டமாக இருக்குது, வேற ஒன்றும் இல்லை. ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் இப்போ ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்கள் போகிறாங்க, நீங்களும் அப்படி போகிறீங்க. ஸோ இப்படி ஒரு இருக்கிறது நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதை பற்றி நான் என்ன நினைக்கிறேன், எப்போ பஸ் எடுத்தாலும் செக் பண்ணி எடுத்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏதாவது சின்ன ஃபால்ட்டாக இருந்தால் கூட அதை சரி பண்ணிவிட்டு எடுக்கலாம். இல்லை அந்த வண்டி எடுக்காமல் இருக்கிறதே கொஞ்சம் நல்லது அப்படின்னு தான். ஏன்னா நான் இருந்த இடத்துல ஒரு சின்ன குழந்தை இருந்தால் கூட இறந்து தான் போயிருக்கேன். இல்லை இவங்க வண்டியிலேருந்து சேஃபாக நம்ம கீழே விழுந்துட்டா கூட அடுத்த வண்டி கண்டிப்பாக ஏறி இறங்க தான் செய்யும். ஏன்னா அவங்களுக்கும் தெரியாது கீழே யார் வந்து விழுவா அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதனால் முடிஞ்ச அளவுக்கு பஸ்ஸை கொஞ்சம், ஏன்னா இல்லாதவங்க பஸ்ஸில் தான் போகிறாங்க, அவங்களுக்காண்டியாவது கொஞ்சம் செக் பண்ணி எடுக்கலாம். இப்படியே நீடிச்சதுன்னா கடைசியில் ஓட்டு போடக்கூட ஆள் இருக்காது. இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத பயணம் மேற்கொண்டது இது வந்து உங்களுக்கு எவ்வளோ? திருப்பி நான் பஸ்ஸில் போகணும்னு நினச்சாலே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. நான் வந்து காலையில் என்ன பண்ணேன், என் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி சம்பவம் முடிஞ்ச உடனே
என் சிஸ்டருக்கு ஃபோன் பண்ணி நான் சொன்னேன் இந்த மாதிரி இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்க, நீ கிளம்பி வந்துருன்னு சொன்னாங்க. நான் அப்போ அவங்கக்கிட்ட சொன்னேன், நான் இப்போ தான் அந்த பஸ்லேருந்து வந்தேன், என்னால் திருப்பி பஸ் ஏறி வர முடியாது, அந்த தைரியம் என்கிட்ட இல்லை. நான் வந்து இங்கே வேலை செய்கிற வீட்டில் இருந்து நான் கொஞ்சம் என்னை நான் இது படுத்திக்கிட்டு நானே கிளம்பி வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி தான் நான் ஃபோனே கட் பண்ணேன் அக்காகிட்ட பேசிட்டு. அது அவங்க சொன்னாங்க, நீ ரொம்ப இது பண்ணாத, விட்டுரு, இல்லைன்னா நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறோம். இல்லை, நான் ஸ்ட்ராங் ஆகிடுவேன், கொஞ்சம் நேரம் போச்சுன்னா நான் சரி ஆகிடுவேன். ஆனால் அதுலேருந்து மீண்டு வர முடியல. இப்போ வரைக்கும் கூட எனக்கு அது ஒரு ஒரு நெருடலாகவே இருந்துகிட்டே இருக்கு. பஸ்ஸுனாலே கொஞ்சம் பயமாகவே இருக்குது எனக்கு. இப்போ கவர்மெண்ட் கிட்ட ஏதாவது உங்க கவர்மெண்ட் தரப்புல இருந்து உங்ககிட்ட ஏதாவது கூப்பிட்டு கேட்டாங்களா, இல்ல நீங்க ஏதாவது இது வரைக்கும் யாரும் கேட்கல. ஃபோன் பண்ணி கேட்டாங்க, காவல்துறை ஃபோன் பண்ணாங்க, ஃபோன் பண்ணி உடம்புக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அவங்கக்கிட்ட இங்கே என்ன சொன்னேனோ அதே நடந்த விஷயத்த அவர்கிட்ட சொன்னேன். அவர் வீட்டு அட்ரஸ்ஸு அதெல்லாம் கேட்டுட்டு இருந்தார். நாங்கள் இந்த மாதிரி இடத்துல இருக்கோம்னு சொல்லி எங்கள் அட்ரஸ்லாம் கொடுத்தோம். அட்ரஸ்னால் வீட்டு அட்ரஸை கொடுக்கல, இந்த மாதிரி இப்போ உங்களுக்கு எப்படி அட்ரஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி அவங்களுக்கு அட்ரஸ் கொடுத்தோம். இப்படி ஒரு மோசமான நிலைமையில கவர்மெண்ட் பஸ் டிரான்ஸ்போர்ட் இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு இதை வந்து நம்ம ஊரில் இப்படி இருக்குன்றதே ஒரு கஷ்டமா இருக்கு. என்ன சொல்றது, இன்னைக்கு கடவுள் புண்ணியத்தில் நான் ஏதோ தப்பிச்சிட்டேன். எல்லாரும் இப்படியே தப்பிப்பாங்கன்னு கூட சொல்ல முடியாதுல்ல. ஏதோ என் மனசுல இருந்த ஸ்ட்ராங்கா இல்லை என் உடம்புல இருந்த ஸ்ட்ராங்கா அது எனக்கு சொல்ல தெரியல. ஏதோ ஒன்று என்னை காப்பாற்றி இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இல்லைன்னா நான் இன்னைக்கு அவ்வளோதான், இந்நேரம் வரைக்கும் எனக்கு எடுத்துட்டு இருப்பாங்க என் சாவு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு ஒரு பயம், சாவு பயத்தை காட்டிட்டு விட்ட மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. செத்து அந்த தொங்குன சமயம் நான் அதை தான் நினச்சேன். நான் திரும்பி அவ்வளோதான் போல முடிஞ்சுது அப்படின்னு தான் நினச்சேன். ஒரு செகண்ட் கூட நான் பொழைப்பேன்னு நான் யோசிக்கவே இல்லை. அந்த இடத்துல எனக்கு அது பிடிக்கணும், அது ஸ்ட்ராங்காக, அதில் ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஆனால் அவ்வளோதான் அப்படின்னு ஒரு பக்கம் அது இருந்துகிட்டே இருந்தது. அந்த பஸ்ஸு நின்று என் கால் தரைக்கி நான் வைக்கும்போது மட்டும்தான் எனக்கு நான் இருக்கேன்ற ஒரு நம்பிக்கையே இருந்தது. அது வரைக்கும் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன் நான்.